அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் 1.1 சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய சாப்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ, இது மூணையும் கண்டுபிடிங்கன்னு இருக்கிறாங்க ஃபார் த டிஃப்ரெண்ட் டேட்டாஸ். ஃபர்ஸ்ட் கொஷனில் ஏபி கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டாவது கொஷனுக்கான ஏபிக்கும் மூணாவது கொஷனுக்கான ஏபிக்கும் வெவ்வேறு ஏபிக்கு இந்த 3 டேபிள் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல ஃபர்ஸ்ட் A என்ன 2 minus 2 3, B 1, minus 4. என்னென்ன கேட்டிருக்காங்க, A cross B, A cross A, B cross A. முதல்ல A cross B என்ன பண்ணுவோம், ஏவையும் பியும் என்ன பண்ணாம ப்ராடக்ட் பண்ணுறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஏ செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூட பி செட் என்ன பண்ண போகிறோம், ரிலேட் பண்ண போகிறோம். முதல்ல 2ஆல் 2, 1, 2, minus 4, 2 முடிச்சாச்சு. அப்புறம் minus 2ஆல் minus 2, 1, minus 2, minus 4. அடுத்தது 3ஆல் 3, 1, 3, minus 4. A cross B முடிச்சாச்சு. அடுத்தது A cross A கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஏ செட்டோட கூடிய என்ன பண்ணாமல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். A cross A, ஏல என்ன இருக்குது 2 கூட 2A, இந்த 2ஓட 3 எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். 2, 2, 2, minus 2, 2, 3. ஏ எலிமெண்ட்டால் ஏ கூடயே பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டைம் எடுத்து எழுதிக்குங்க. ஏ கிராஸ் ஏங்கிறப்ப வேணால் நீங்கள் வேணால் ஒரு டைம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏ செட் எடுத்து எழுதி 2, minus 2, 3 கிராஸ் 2, minus 2, 3. இப்போ உங்களுக்கு பார்க்குறது குழப்பலாமல் இருக்கும். முதல்ல 2ஆல் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். என்ன அவுட்புட் வரும் நமக்கு 2, 2, 2, minus 2, 2, 3. இப்போ 2 எலிமெண்ட்டால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து minus 2ஆல் minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. அடுத்தது 3ஆல் பண்ண போகிறோம். 3, 2, 3, minus 2, 3, 3. இதுதான் ஏ கிராஸ் ஏ. கரெக்டுங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ எழுதிக்கோங்க. பி என்னது 1, minus 4 கிராஸ் ஏ என்னது 2, minus 2, 3. இப்போ பி கிராஸ் ஏ என்ன கிடைக்கும், எனக்கு 1ஆல் பண்ணோம்னா 1, 2, 1, minus 2, 1, 3. அடுத்தது minus 4, 2, minus 4, minus 2, minus 4, 3. இதனது பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன சம் கேட்டிருக்காங்க, ஏ பி ரெண்டு செட்டுமே பி கிராஸ் கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஏவும் பி கிராஸ் பி கியூ, சாரி ஏவும் பி கியூ, பி செட் என்னது பி கியூ. அதான் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி கியூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு எடுத்து எழுதலாம் நம்ம. இந்த இதில் ஏங்கிற செகண்ட் கொஷின், ஏங்கிறது பி கியூ, வேறாஸ் பிங்கிற செட்டும் பி கியூ. செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஆர்டர் பேர்ஸும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டு இங்கே செட்டு, அதை செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஆர்டர் பேர்ஸ் எழுதும்போது தான் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இது செட் ப்ராக்கெட்டு. இப்போ ஏங்கிற செட்டு பிங்கிற செட் தெரிஞ்சிருச்சு. இப்போ போட்டு இதையே கண்டுபிடிக்கணும். என்னது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி டைரெக்டாக போட்டுக்கலாங்கம்மா. ஏவோட பியோட கிராஸ் பண்ணுறோம். பி பி, பி கியூ, கியூ பி, கியூ கியூ. கரெக்டுங்களா? இந்த பியால் ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் கியூஆல் ரெண்டு ரிலேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஏ கிராஸ் ஏ, ஏ கூட ஏவே கிராஸ் பண்ணுறோம். பி கியூ கூட பி கியூவே பண்ணுறோம். அதே தான் ஏ கிராஸ் பி பண்ண பார்த்தீங்களா, அதே தான் ஏ கிராஸ் ஏக்கு வரும். ஏன்னா ஏ கூட பிஏ பண்ணும்போதும் பி கியூ தான் ரிலேட் பண்ணோம். ஏ கூட ஏவை கிராஸ் பண்ணும்போதும் பி கியூ தான் பண்ண போகிறோம். அப்போ இதே அவுட்புட் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் நமக்கு, பி பி, பி கியூ, கியூ பி, கியூ கியூ. ஏ கிராஸ் ஏ முடிஞ்சது. அடுத்த என்ன தேவை நமக்கு, பி கிராஸ் ஏ. இதுவும் அதே தான்.
ஏன்னா பிங்கிற எலிமெண்ட்டு பிக்யூ தான், ஏங்கிற பிக்யூ தான். பிக்யூக்கு பிக்யூ தான் ரிலேட் பண்ணுறோம். என்ன வரும் நமக்கு? பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. இப்போ இது மூணுமே ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ ரெண்டுமே என்னவா இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. சாரி, மூணுமே ஈக்குவலாக இருக்கு. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ மூணுமே என்னவா இருக்கு? ஈக்குவலாக இருக்குது. சரி, அடுத்த தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ எலிமெண்ட் என்னது? எம் கமா என். ஏங்கிற செட்டு எம் கமா என். பிங்கிற செட்டு நல் செட்டு. இப்படி போட்டது என்னது? நல் செட்னு அர்த்தம். அந்த செட் பிராக்கெட்ல எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது. எம்டி செட்டு ஆர் நல் செட்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றோம்? ஜென்ரலா ஏ கிராஸ் நல் செட், நல் செட்டோட பண்ணோம்னா, நல் செட்னா அந்த செட்ல எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. அதாவது நல் செட்னா இந்த மாதிரி போட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த பிராக்கெட்ல எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. எலிமெண்ட் இருந்தால் என்ன பண்ண நம்மளால ரிலேட் பண்ண முடியும். அப்போ எலிமெண்ட் இல்லைங்கிறப்ப ஏ கிராஸ் நல் செட் எதாவது கிடைக்கும், நமக்கு நல் செட் தான் கிடைக்கும். சரிங்களா? அவன் கேட்கறத எடுத்து எழுதலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி, பி ஏ கிராஸ் பி, அதாவது எம் கிராஸ் என்னையும் நல் செட்டையும் கிராஸ் பண்றோம். அப்போ ஆன்சர் நல் செட் தான் கிடைக்கும். ஏ கிராஸ் ஏ, எம் கமா என், எம் கமா என்ங்கிற செட்டையும் அதே எம் கமா என்ங்கிற செட்டையும் ரிலேட் பண்றோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என். எம்மால் ரன்னிங் பண்றோம், என்னால் ரன்னிங் பண்ணிட்டோம். பி கிராஸ் ஏ, பிங்கிற நல் செட்டு, ஏங்கிறது எம் கமா என். இங்கே அதே மாதிரி தான், நல் செட்டோட கிராஸ் பண்ணால் we have only நல் செட்டு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். போன சம்மரியே தான், ஆனால் ஏபியை டைரெக்டாக கொடுக்கல. ஏ மட்டும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பி வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணோம்? எலிமெண்ட்டில் தெரியும் ரோஸ்டர் ஃபார்ம் மாற்றி எழுதணும். எலிமெண்ட் எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா அது ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த மாதிரி சென்டென்ஸில் கிரியேட் பண்ணி ஷார்ட்டாக கொடுத்துனா என்ன சொல்லுவாங்க? அதை செட் பில்டர் ஃபார்ம்னு கொடுப்பாங்க. சரி, இப்போ ஏ எலிமெண்ட் தெளிவாக இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3. பி எலிமெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸ் such that x is a prime number. 10 கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் என்னது? அந்த நம்பரு அந்த டேபிள்லையும் 1 டேபிள் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. சிம்பிளாக சொல்ல போனால் 1 அந்த நம்பரை தவிர எந்த ஃபேக்டர் அந்த நம்பருக்கு இருக்காது. அதான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ 1 எடுத்துக்கலாமான்னு கேட்டால் 1ங்கிறது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் சேர்த்திக்க மாட்டாங்க. 1ங்கிறத ப்ரைம் நம்பர்லையும் சேர்த்திக்க மாட்டாங்க, காம்போசிட்லையும் சேர்த்திக்க மாட்டாங்க. காம்போசிட் என்னது? அதர் ஃபேக்டர் இருக்கிறது 1 அந்த நம்பர் தவிர வேற ஏதாவது ஃபேக்டர் இருக்கிறது காம்போசிட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளா 5 நம்பர் இருக்குதுன்னா இது எந்த டேபிள் வரும்னா 5 டேபிளையும் 1 டேபிள் மட்டும்தான் வரும், வேற எந்த டேபிளையும் வராது. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா 1 5 மட்டும்தான் ஃபேக்டர்ஸ். இதே 6 நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 1 டேபிள் 6 டேபிள் வரையும், அது தவிர வேற எதில் வரும்? நமக்கு செகண்ட் டேபிள் வரும், தேர்ட் டேபிள் வரும். அப்புறம் ஃபேக்டர் எடுத்து எழுதுனோம்னா 1 2 3 6. அப்போ 1 6 தாண்டி 2 3 இன்னொரு ஃபேக்டர் இருக்குதுக்கு. ஆனால் இதுக்கு 1 5 மட்டும் தான் ஃபேக்டர். அப்போ ஒரு நம்பருக்கு அந்த நம்பரும் 1 மட்டும்தான் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ப்ரைம் நம்பரு. அதர் தேன் தட் வேற ஏதாச்சும் நமக்கு ஃபேக்டர் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். சரி, இவங்க என்ன சொல்லிட்டாங்க? 10க்கு கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் முதல்ல சொல்லிட்டு 1 வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. 1ங்கிறது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. அப்போ 2 எழுதலாம், 3 எழுதலாம், 4 எழுத முடியாது ஏன்னா 4ங்கிறது காம்போசிட் நம்பர். 5 எழுதலாம், 6 எழுத முடியாது, 7 எழுதலாம், 8 எழுத முடியாது, 9 எழுத முடியாது, 10 எழுத முடியாது. அப்போ 10க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் என்ன வரும்? 2 3 4 5 5 4 வராது, 5 6 வராது, 7 8 9 10 எல்லாம் ப்ரைம் நம்பர் வராது. சரி, இப்போ ஏபி எழுதியாச்சு. என்ன கேட்குறாங்க அவங்க? ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கேட்குறாங்க. ஏ கிராஸ் பி, ஏ என்னது? 1 2 3 கிராஸ் பி என்னது? 2 3 5 7. அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1ஆல் முதல்ல கிராஸ் பண்ணுறோம். 1 2 1 3 1 5 1 7. அடுத்து 2ஆல் பண்ணுறோம்.
2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3 ஆல் பண்ணுறோம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இப்போ A கிராஸ் B போட்டோம். இதே மாதிரி B கிராஸ் A எடுத்து எழுதிக்கலாம். B என்னது 2, 3, 5, 7 கிராஸ் A என்னது 1, 2, 3. அப்போ B கிராஸ் A இஸ் ஈக்குவல் டு முதல்ல 2 ஆல் எல்லாத்தையும் லிங்க் பண்ணலாம். 2, 1, 2, 2, 2, 3. 3 ஆல் பண்ணோம்னா 3, 1, 3, 2, 3, 3. 5 ஆல் பண்ணோம்னா 5, 1, 5, 2, 5, 3. 7 ஆல் பண்ணோம்னா 7, 1, 7, 2, 7, 3. இது A கிராஸ் B, இது B கிராஸ் A. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சம்மர் இதே மாதிரி சம்மர் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். என்னது B கிராஸ் A கொடுத்துட்டு அங்கே நமக்கு A கிராஸ் B கொடுத்துட்டு AB கேட்டிருந்தாங்க. இங்கே B கிராஸ் A கொடுத்துட்டு A அண்ட் B கேட்டிருக்காங்க. B கிராஸ் A என்ன கொடுத்துருக்குறாங்க? -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. அப்போ பிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அப்போ இதில் ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் எல்லாம் பி செட்டுடையது. ஏங்கிறது ரெண்டாவதாக இருக்கிறனால ரெண்டாவது இருக்க எலிமெண்ட் எல்லாமே ஏ செட்டுடையது. அப்போ பி செட்டு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் -2 ஆல்ரெடி -2 ஆல்ரெடி எழுதியாச்சு. 0, 0, 3 இது பி செட்டுடையது. ஏ செட்டுடையது என்னவா இருக்கும்? ரெண்டாவதாக இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் ஏ செட்டுடையது. ஆர்டர் பேர்ஸ்ல செகண்டா இருக்கிறதெல்லாம் ஏ செட்டுடையது. என்ன வரும்? 3, 4, 3, 4, 3, 4. அவ்வளோதான். 3, 4 மறுபடியும் 3, 4 ரிப்பீட் ஆயிருக்குது. அப்போ இதை ஏ செட் உடையது. நம்ம செக் பண்ணல, கரெக்டானு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கலாம். பி கிராஸ் எப்படி கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. -3, -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. அது அங்கே இருக்குது. அப்போ இது பி செட்டு ஏ செட் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஏபி டைரக்டா ரோஸ் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. ஏபிசி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? ஷோ பண்ண சொல்றாங்க. A கிராஸ் A is equal to B கிராஸ் B intersection C கிராஸ் C. முதல்ல A கிராஸ் B, B கிராஸ் B, C கிராஸ் C கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம LHS செக் பண்ணி பார்த்தா கரெக்ட் ஆயிரும். முதல்ல A கிராஸ் C என்ன வரும் நமக்கு? A கிராஸ் A. A என்னது 5, 6 கிராஸ் 5, 6. அப்போ A கிராஸ் C என்ன வரும்? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. அடுத்தது என்ன தேவை? B கிராஸ் B தேவை, C கிராஸ் C தேவை. B கிராஸ் B இது A கிராஸ் A நோட் பண்ணிக்கலாம். ஓகே. B கிராஸ் B. B என்னது? 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6. B கிராஸ் B என்ன கிடைக்கும் நமக்கு? 4 கிராஸ் 4, 4, 4, 5, 4, 6. அடுத்து 5 ஆல 5, 4, 5, 5, 5, 6. அடுத்தது 6, 4, 6, 5, 6, 6. இதுதான் B கிராஸ் B. ஓகே. அடுத்தது C கிராஸ் C தேவைப்படும். C கிராஸ் C. C என்னது? 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. அப்போ C கிராஸ் C என்ன கிடைக்கும் நமக்கு? 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. இது என்னது? C கிராஸ் C. ஓகே.
இப்போ இது 3 எடுத்து எழுதிட்டோம். அவங்க என்ன ஷோ பண்ண சொல்கிறாங்க, ஏ கிராஸ் ஏவும் பி கிராஸ் பி சி கிராஸ் இன்டர்செக்ஷனும் சேம்னு போட்டிருக்காங்க. சரி, எல்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் ஏங்களா, எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் ஏ என்ன கிடைக்குச்சு, ஏ கிராஸ் ஏ கிடச்சுன்னு எடுத்து எழுதிக்கலாம். 5,5 கிடச்சிச்சு, 5,6 6,5 6,6 இது எல்ஹெச்எஸ். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. சரி, அப்போ பி கிராஸ் சிக்கும் சி கிராஸ் என்ன இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. பி கிராஸ் பி இங்கே இருக்குது, சி கிராஸ் சி ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எடுத்து எழுதணும். இது ரெண்டு காமனாக இருக்குது, பி கிராஸ் பியில் சி கிராஸ் எல்லாம் காமனாக இருக்கு பாருங்க. 4,4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 4,5 அண்டர்லைன் பண்ணுறது காமனாக இருக்குன்ட்டு 4,4 காமனாக இல்லை, 4,5 இல்லை, 4,6 ஆக்சுவலாக 4 டைம் எதுவுமே இங்கே இல்லை. 5,4 இல்லை, 5,5 5,5 5,6 5,6 6,4 இருக்குங்களா, 6,4 இல்லை, 6,5 6,5 6,5 6,6. அப்போ இந்த 4 எலிமெண்ட் தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், 5,5 5,6 6,5 6,6. அப்போ LHS ரெண்டு எனக்கு சேமாக இருக்குது. therefore LHS is equal to RHS. கரெக்டுங்களா? அவங்க கொடுத்துருக்க டேட்டா பாருங்க, என்ன கேட்டிருக்காங்களோ டேரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு RHS equal to LHS கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில், ஏ கொடுத்துட்டாங்க, பி சி டி 4மே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இதை செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்க லென்த் கேட்டிருக்காங்க. சரி, என்ன தேவை நமக்கு, ஏ இன்டர்செக்ஷன் சி தேவை, பி இன்டர்செக்ஷன் டி தேவை, ஏ கிராஸ் பி தேவை, சி கிராஸ் டி தேவை. இது 4 முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆப்ரேஷன் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் கிராஸ் பண்ணி பார்க்கணும், இந்த பக்கம் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து பார்க்கணும். சரி, தேவையில்லை எடுத்து எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி, இது ஏ இது சி, ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன வரும், 2 இல்லை 1 இல்லை 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது 3. ஓகே, அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி, பி இன்டர்செக்ஷன் டி, பிக்கும் டிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. 2 3 5 3 5 காமனாக இருக்குது, 3 5 இது பி இன்டர்செக்ஷன் டி. அடுத்த என்ன தேவை உங்களுக்கு, ஏ கிராஸ் பி தேவை, சி கிராஸ் டி தேவை. ஏ கிராஸ் பி, ஏவையும் பியும் கிராஸ் பண்ணுறோம், டைரக்டாக எடுத்து எழுதிக்கலாங்களா. 1ஆல் 3 பண்ணுறோம், ஒரு 1ஆல் பண்ண கிடைக்கும் நமக்கு 1,1 1,2. ஏவோட பியை கிராஸ் பண்ணுறோம், ஏவோட 1,2 1,3 1,5. அடுத்து 2ஆல் பண்ணுறோம், 2,2 2,3 2,5. அடுத்தது 3ஆல் பண்ணுறோம், 3,2 3,3 3,5. இதுதான் ஏ கிராஸ் பி. இதே மாதிரி சி கிராஸ் டி தேவைப்படுது, சி கிராஸ் டி, சியையும் டியும் கிராஸ் பண்ணுறோம். 3ஆல் 1 3 5 3,1 3,3 3,5. அதே மாதிரி 4ஆல் 4,1 4,3 4,5. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் டி கிடச்சிருச்சு. ஏ கிராஸ் பி, சி கிராஸ் டி 4மே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேட்கறது கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இதை கிராஸ் பண்ண சொல்றாங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்னது 3,5. அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும், ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா
3 cross 3 3 cross 5 3 ஆல 3 பண்ணிட்டு 3 ஆல 5 பண்ணிட்டோம். இதானது LHS. RHS என்ன இருக்கு? A cross B intersection C cross D. A cross B இங்க இருக்குது, C cross இங்க, ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது கேட்டிருக்காங்க. ஒன்னு வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் காமன், ரெண்டுல என்ன காமனா இருக்குது நோட் பண்ணி, எது காமனா இருக்குன்னு 1 நோட் பண்ணி பார்க்கலாம். A cross B C cross D இது ரெண்டுக்கும் 1,2 இல்ல, ஆக்சுவலா 1,2 இல்ல, 1,3 இல்ல, அதாவது நோட் பண்ணி 1,3 வேற 3,1 வேற, சரிங்களா? அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. 1,5 இல்ல, 2,2 இல்ல, 2,3 இல்ல, 2,5 இல்ல, 3,2 இல்ல, 3,3 3,3 காமனா இருக்குது, 3,5 காமனா இருக்குது, வேற எதுவுமே காமனா இல்லை. அப்ப என்ன அவுட்புட் நமக்கு கிடைக்கும்? நமக்கு ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது 3,3 3,5 இது ரெண்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்றாங்க. அப்ப இது ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கு. 3,3 3 ஈக்குவல். therefore it is true அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே என்னதான் இருக்கு? ஈக்குவலா தான் இருக்குது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. அவங்க ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க. ஏபியை டைரக்டா கொடுக்கல, செட் பில்டர் ஃபார்ம் இருக்குது. நாம ஏபி எடுத்து கவுண்ட் ஃபைண்ட் அவுட் எழுதிக்கலாம். சியும் கொடுத்துட்டாங்க. இதை வெரிஃபை பண்ண 3 சம் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சம். இதே மாதிரி 2 3 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சுட்டு அப்புறம் ரெண்டாவது போன கொஸ்டின் எழுதிக்கலாம் நம்ம. சரி, இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? இதை வெரிஃபை பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் ஏன்னு வெரிஃபை பண்ணணும். அப்போ இந்த பக்கம் என்ன தேவைப்படுது? எனக்கு பி கிராஸ் பி யூனியன் சி தேவைப்படுது, ஏ கிராஸ் பி தேவைப்படுது, ஏ கிராஸ் சி தேவைப்படுது. தேவையானதில் முதல்ல எடுத்து எழுதிட்டோம்னா டைரெக்டாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் 1 by 1 நான் போட்டு LH முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் 6,600 கண்டுபிடிச்சி போடுறேன் அப்படி போட்டாலும் சரி. இல்லை ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதிட்டு அப்புறம் அப்ளை பண்ணாலும் சரி. சரிங்களா? சரி, என்னென்ன தேவைப்படுது? எனக்கு ஏ தெரியும், பி கிராஸ் யூ தேவைப்படும், நம்ம டேரக்டாக கூட போட்டுக்கலாம். LHS என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ என்னது? முதல்ல ஏபிசி எடுத்து எழுதிடலாம். ஏன்னா அவங்க செட் பில்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஏன்னு எடுத்து எழுதலாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் என் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். அப்போ 0லேருந்து வரணும். 2ஓட கம்மியாக இருக்கிறது என்னது? 0,1, அதான் ஏ. பி என்ன சொல்லியிருக்கிறாங்க? நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 வரணும். 1 இன்க்ளூட் பண்ண தேவை, 1ஓட அதிகமாக இருக்கணும் எக்ஸுங்கிறது. அப்போ 1ஓட எக்ஸ் அதிகமாக இருக்கணுங்கிறப்ப இங்கே ஆர் ஈக்குவல் போடல, அப்போ 1 யூஸ் பண்ண தேவையில்லை. 2 3 4 சேர்த்துக்கலாம்னா 4 4ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ 4 இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ என்ன வரும்? 2 3 4. சி என்னவா இருக்கும்? 3,5. சரி, இப்போ ஏபிசி தெரிஞ்சிருச்சு. LHS ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ என்னது? 0,1 கிராஸ் பி யூனியன் சி. இது பி, இது சி, ரெண்டு என்ன பண்ண போறேன்? நான் யூனியன் பண்ண போறேன், சேர்த்து எழுத போறேன். யூனியன் என்னது? சேர்த்து எழுதணும். ரிப்பீட் ஆகிற 1 எழுதுனா போதும். 2 3 4 ஆல்ரெடி 3 போட்டாச்சு, 5. இதுதான் பி யூனியன் சி. இது ரெண்டையும் கிராஸ் பண்றோம். இப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும் நமக்கு? 0வோட ரிலேட் பண்ண போறோம். 0,2 0,3 0,4 0,5. அடுத்தது 1ஆல 1,2 1,3 1,4 1,5. இதான் நமக்கு என்னது? LHS, அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதான ஒன்றுன்னு வச்சுக்கலாம். RHS என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. முதல்ல ஏ கிராஸ் பி எடுத்து எழுதலாம். ஏவும் பியும் கிராஸ் பண்ணுறோம். என்ன கிடைக்கும் எனக்கு? 0வால் 0,2 0,3 0,4. அடுத்து 1ஆல் 1,2 1,3 1,4. இது ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி, ஏவையும் சியும் கிராஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்?
0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இது A cross B, இது A cross C. ரெண்டு என்ன பண்ண போறோம் நம்ம? யூனியன் சேர்த்து எழுத போறோம். ரிப்பீட்டட் எழுத போறது கிடையாது. 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4, 0, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 0, 5 எழுதல. 0, 5 சேர்த்திக்கலாம். 1, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 1, 5 எழுதல, சேர்த்திக்கலாம். இதுதான் RHS. இது LHS கம்பேர் பண்ணுங்க. இதை 2ன்னு வச்சுக்கலாம். 0, 2, 0, 0, 3, 0, 3, 0, 4, 0, 4, 0, 5 இங்க எழுதியிருக்கிறோம். 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 இங்க எழுதியிருக்கிறோம். அப்ப ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS போட்டுருவோம். சரிங்களா? இதுலயே அவங்க ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? செகண்ட் இதை தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ போட்ட மாதிரியே போடுங்க. என்ன பண்ணுவோம் நம்ம? முதல்ல LHS A cross B intersection C. A கூட B and C கிராஸ் பண்ண போறோம். A என்னது? 0, 1 cross B intersection C. B க்கும் C க்கும் காமனா இருக்கிறது. 2 காமனா இல்ல, 3 காமனா இருக்கு, 4 காமனா இல்ல, 3 மட்டும் தான் காமனா இருக்குது. அப்ப இது ரெண்டு என்ன பண்ண போறோம்? கிராஸ் பண்றோம். 0, 3, 1, 3. இது என்னது? A cross B intersection C, LHS. இப்ப RHS என்ன கேட்டிருக்காங்க? A cross B போடுங்க, இன்டர்செக்ஷன் A cross C போடுங்கன்னு இருக்கிறாங்க. ஆல்ரெடி A cross B போட்டிருக்கிறோமா? இது A cross B, இது A cross C. ரெண்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு டைம் எடுத்து எழுதுங்க. என்ன வரும்? A cross B எடுத்து எழுதுங்க. ஏவையும் பியும் கிராஸ் பண்ணோம். 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4 intersection. இது A cross B, intersection A cross C. A ஓட C கிராஸ் பண்றோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ ரெண்டு என்ன பண்றோம்? இன்டர்செக்ஷன் பண்றோம். இன்டர்செக்ஷனா காமனா இருக்குது. எது காமனா இருக்குது? 0, 3 காமனா இருக்குது, அப்புறம் 1, 3 காமனா இருக்குது. From 1 and 2 LHS is equal to RHS. சரி, இதுல தேர்ட் சொன்ன கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரப் பண்ணிடலாம். இதுல என்ன LHS எழுதுவோம் நாம? A union B cross C. முதல்ல A union B பண்ணணும். A B ரெண்டுக்கும் யூனியனு. A union B 0, 1, 2, 3, 4. இதான் A union B cross C 3, 5. இது ரெண்டு என்ன பண்ண போறோம்? கிராஸ் பண்ண போறோம். என்ன கிடைக்கும் நமக்கு? 0வால 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இதான் என்னது? A union B cross C. இது ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். RHS A cross C union B cross C. இது RHS. A cross B, ஏவையும் சியும் கிராஸ் பண்றோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. A cross C போட்டாச்சு. யூனியன் B cross C, B C, B C கிராஸ் பண்றோம். 2, 3,
2 5 3 3 3 5 4 3 4 5. இதனது A cross C யூனியன் B cross C ரெண்டு சேர்த்து எடுத்து எழுதணும். ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் எழுத தேவையில்லை. 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. எதுவுமே ரிப்பீட்டட் எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறோம். செக் பண்ணிக்கோங்க. 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. From 1 and 2 LHS is equal to RHS. சரிங்களா? 6th சம் இவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதான் 1.1 எக்ஸசைஸ் கடைசி சம்மு. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8, பிங்கிறது செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8, சிங்கிறது செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏபிசி எடுத்து எழுதிக்கலாம். ஏ என்ன வரும்? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நேச்சுரல் நம்பருங்கிறது 1 2 3 4 ஸ்டார்ட் ஆகும். 8க்கு கம்மியாக இருக்கும், லெஸ் தேன் 8. 1 2 3 4 5 6 7 8 வரக்கூடாது. பி என்னவா இருக்கும்? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. பிரைம் நம்பர்ஸில் 1 வருமானா வராது. ஏன்னா 1ங்கிறது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 1 வராது, 2 வரும். ஆல் பிரைம் நம்பர் 8 கம்மியாக இருக்குது எல்லா பிரைம் நம்பரும். 2 3 4 வராது, 5 வரும், 6 வராது, 7 வரும். இதுதான் 8 கம்மியாக இருக்கிற எல்லா பிரைம் நம்பர்ஸ். சி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஈவன் பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னாவே எல்லாமே ஆடாக தான் இருக்கும், ஒரே ஒரு நம்பர் தவிர, அது 2. 2ங்கிற பிரைம் நம்பர் மட்டும்தான் ஈவன். மற்ற எல்லா பிரைமும் என்னதான் இருக்கும், நமக்கு ஆடாக தான் இருக்கும். அப்போ ஈவன் பிரைம் நம்பருங்கிறது ஒன்னே ஒன்று 2 மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? இப்போ ஏபிசி தெரிஞ்சிருச்சு. வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்ஹெச்எஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்து எழுதணும். எது ஏ இன்டர்செக்ஷன் பி? ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது. ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. என்ன வரும்? ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. 2 3 5 7 கிராஸ் சி 2 மட்டும்தான். இதோட இதை கிராஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும் நமக்கு? 2, 2 3, 2 5, 2 7, 2. இதுதான் எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. முதல்ல ஏ கிராஸ் சி போடலாம். ஏ சி, ஏவோட சியை கிராஸ் பண்ணுறோம். டைரக்டாக அவுட்புட் எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சி. ஏ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் 2ல் 2 மட்டும்தான் இருக்குது, சியில் 2 மட்டும்தான் இருக்குது. அது கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். என்ன வரும்? 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. இதுதான் ஏ கிராஸ் சி. இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. பிக்கும் சிக்கும் கிராஸ் பண்ணுறோம். என்ன வரும்? 2, 2 3, 2 5, 2 7, 2. சரி, இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. காமனாக இருக்கிறது எது? காமனாக இருக்குது 2, 2 3, 2 5, 2 7, 2. இது எல்லாமே அதில் காமனாக தான் இருக்குது. அப்போ 2, 2 3, 2 5, 2 7, 2. இதை 2ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. வெரிஃபை பண்ணியாச்சு. 7th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? LHS என்னது? A கிராஸ் B மைனஸ் C. A என்னது?
1 2 3 4 5 6 7. இதான் ஏ கூட இதை கிராஸ் பண்ணுறோம். பி மைனஸ் சி. பி மைனஸ் சி. மைனஸ்னா பி செட்டில் சி என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். பியிலிருந்து சி என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிட்டா மீதி பியில் இருக்கிறத மட்டும் எழுதணும். பியில் இருக்கிறதுலேருந்து சியில் டூவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது என்னது 3 5 7. இதுதான் மைனஸ்ங்கிறது. இப்போ பி மைனஸ் சினா பி செட்டில் இருக்கிறதுல சியை ரிமூவ் பண்ணணும். சியில் 2 இருக்கா, அப்போ 2வை ரிமூவ் பண்ணிட்டா மீதி பியில் என்ன இருக்குதோ அதான் என்னது பி மைனஸ் சி. இது ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இது என்னது ஏ கிராஸ் பி மைனஸ் சி. அடுத்து என்னங்க ஆர்ஹெச்எஸ். ஏ கிராஸ் பி எடுத்து எழுதணும் மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி எடுத்து எழுதி ஏ கிராஸ் சியில் எடுத்து எழுதி அதுலேருந்து என்ன பண்ணணும், ரெண்டுலையும் சப்ராக்ட் பண்ணணும். முதல்ல ஏ கிராஸ் பி என்ன வரும், ஏவையும் பியும் கிராஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே 7 நம்பர், இங்கே 4 நம்பரு. 7 4s 28 நம்பர் எடுத்து எழுதணும். இதில் 28 நம்பர் எடுத்து எழுதணும். என்னென்னு வரும், 1ஆல் 2 3 5 7 1 2 1 3 1 5 1 7. இப்போ 1 போட்டிருக்கும். இதே மாதிரி 2 3 4 5 6 7க்கு எழுதணும். 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7. இதுதான் ஏ கிராஸ் பி எடுத்து எழுதியிருக்கிறோம். மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் என்னது, ஏவோட சியை கிராஸ் பண்ணுறேன். இந்த 1 2 7 வரைக்கும் 2ஓட கிராஸ் பண்ணணும். அப்போ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இது ஒரு செட்டு. இது என்னது ஏ கிராஸ் பி மைனஸ் இது ஏ கிராஸ் சி. ரெண்டு என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் என்ன சொன்னோம், இந்த செட்டில் இருந்து இந்த செட் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் என்னது, எதெல்லாம் காமனாக இருக்கோ அது கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிற ஏ கிராஸ் பி மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஏ கிராஸ் பியிலிருந்து ஏ கிராஸ் சியை ரிமூவ் பண்ணுறேன். 1 2 இருக்குங்களா, இதை ரிமூவ் பண்ணுறேன். 2 2 இருக்குங்களா, இதை ரிமூவ் பண்ணுறேன். 3 2 இதை ரிமூவ் பண்ணுறோம். 4 2 5 2 6 2 7 2 இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ என்ன வரும், 21 நம்பர்ஸ் வரும். 28ல் 7 நம்பர் ரிமூவ் பண்ணிட்டோம். 21 நம்பர்ஸ் என்ன வரும், 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. இதை 2ன்னு எடுத்துக்கிடலாம். ஃப்ரம் 1 and 2
இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 21. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இருக்காது. மற்ற எல்லாமே லிங்க் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஃப்ரம் 1 and 2 ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டால் முடிஞ்சு. LHS = R with S. ஓகேங்களா? சரி, அடுத்த கிளாஸில் செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.